Myself, I am Tarana. I am from 3rd CSC. So this is my project is small blind glasses. So first smart blind glasses சொல்லி சார் சொல்லிட்டாரு. யாருக்கு ஐடியா வந்துச்சா? எந்த மாதிரி ஐடியா யூஸ் பண்ணிருப்பாங்க, என்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யாருக்கு ஐடியா இருந்துச்சா? யாருக்கு இல்ல. So because you are first years, okay? So the topic வந்து smart blind sensor. So இதுல நான் வந்து நிறைய components and coding, basic coding தான் main. இந்த ப்ராஜெக்ட்டோட மெயின் கோடே வந்து கோடிங் தான். ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன். ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம், என்னென்ன கண்டென்ட், இந்த பிபிடியில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மல் இன்ட்ரடக்ஷன் இருக்கும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் காம்பனன்ட்ஸ் அண்ட் பேசிக் ரோட் இஸ் கோடிங் அண்ட் த சர்க்யூட் டயக்ராம் ஃபார் த ப்ராஜெக்ட் அண்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ இங்க சேர் இருக்கு. ஸோ நம்ம பெரிய சேர் இருந்துச்சுன்னா உள்ள தள்ளி விட்டு நடப்போம், இல்லைன்னா எங்கேயும் நோக்கி வச்சு நடப்போம். ஸோ பிளைண்ட் பீப்புள்ஸ் தெரியுமா? தெரியாது அவங்களுக்கு. ஏதோ ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லி அவங்களால விஷுவலா பார்க்க முடியாது. கூட யாராவது ஒருத்தர் இருந்தே தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு. பட் இதில் நான் வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கேன், நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இதான் வந்து ஐடியா போர்டுன்னு சொல்லுவோம். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பிரின்சிபல் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ல ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு இன்புட்ஸ் கொடுக்கணும். அந்த இன்புட்ஸ்லாம் வந்து எதில் வந்து ஆல்டர்னேட் ஆகும் அப்படின்னு யூஸ் பண்ணுறோமா, இல்லை அந்த வைப்ரேஷன் சவுண்டுக்கு யூஸ் பண்ணுறோமா, எந்த திங்க்கு எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது அந்த அப்படின்னா போர்டு நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஸோ இந்த காம்பனன்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் கிளாஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் அட்ரினோ யூனோ போட இல்லையா, அந்த அட்ரினோ போர்ட் அண்ட் சென்சார். அண்ட் இதில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜம்பர் ஒயர்ஸ் இருக்கும். அந்த ஜம்பர் ஒயர்ஸ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஒயர்ஸ்லாம் இருக்கு. ஸோ மேல் ஒயர் அண்ட் ஃபீமேல் ஒயர்ஸ் அண்ட் அன்கனெக்டட் ஒயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த டீடைல் மட்டும் நீ ஒருத்தனா இருந்தா டீடைல் மட்டும் நாங்கள் அடுத்த வருஷம் எடுத்துக்கோங்க. ஆனால் இத்தனை பேர் இருக்கீங்க, ஒவ்வொரு டீடைலும் நல்லா போடணும்னா டிஸ்கனெக்ட் ஆகும். அந்த வேலையை பாஸ் பண்ணுறது சிம்பிள் சொல்லுவாங்க தான் நாங்கள் அந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணிடுறோம். இது மூலமா நாங்கள் டிஸ்பிளேஸ் பண்ணிடுவோம் அந்த ப்ராஜெக்டை. ஃபர்ஸ்ட் இயர் நீ என்ன மிஸ் பண்ணியோ செகண்ட் இயர் அதே மிஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி நீ ப்ரமோட் ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் இயர் போன ப்ரமோஷன்ஸ் இதே மிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறது அதான் ஓப்பன் லெக்சர். ஒருத்தரோட பேர் போட்டு பார்த்துடலாம். தம்பி ஓகே அதே ஃபர்ஸ்ட் உங்க டீடைல்ஸ் என்ன பண்ணுவோம், ரோல் நம்பர் உங்களுக்கு வந்துருங்க, அதே தான் டிபார்ட்மெண்ட் இருக்குதா? சிஎஸ். ஹலோ, என் பேரு மெல்லோ வர்கீஸ். நான் வந்து படிக்கிறேன். எதுக்கு லேவே பண்ணா நான் கன்னியாகுமரியில வரேன். அருவியில லாங்குவேஜ் மலையாளம் தமிழ் மேக்ஸ் வந்து ஃபீலிங் தமிழ் மாதிரி மலையாளம் நான் வந்து ஃபீஸ் எப்படி அப்டேட் பண்றதுன்னு நான் சொல்லுறேன். அந்த செல்ஃபோன்ஸ் வந்து உங்களுடைய ரோல் நம்பர் கொடுக்கணும். அப்போ வந்து அந்த ஃபீஸ் வந்து டிஸ்ப்ளே அந்த அவருடைய ரோல் நம்பர் இருக்கும். அட்மிஷன் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், புக் ஃபீ, யூனிஃபார்ம் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபீ, எக்ஸாமினேஷன் ஃபீ, எல்லா ஃபீஸும் அந்த இடத்துல இருக்கும். எல்லா ஃபீஸும் அந்த இடத்துல இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து அதை வியூ பண்ணணும்னா வியூல ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணா அதை வியூ பண்ண முடியும். இப்போ வந்து அந்த எல்லா ஃபீஸும் வந்து வியூ பண்ண முடியும். இன்கேஸ் ஏதாச்சும் இப்போ வந்து வாடா
அதோட ஃபீஸ் நம்ம ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணணும். ஒரிஜினல் ஃபீஸ் முதல்ல என்டர் பண்ணணும். அந்த ஃபீஸ் எவ்வளோன்றதை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஒரிஜினல் ஃபீஸ் இங்கே அவர் போயிட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம எத்தனை பேரோட என்ட்ரி போகிறோமோ அவங்க கோல்டு பாருங்க. அந்த காலம் என்னன்னா பெய்டு ஃபீஸ் இப்போ வந்து 45,000 ரெக்கார்டு. அந்த ஃபீஸ் அவங்க கட்டியிருக்கிறதுக்கான ஒரு ரெக்கார்டு இருக்குது. அந்த ரெக்கார்டு டிபார்ட்மெண்ட் வந்து கரெக்டாக கொடுக்கணும். மோஸ்ட்லி சிஎஸ்சி கேன்சல் லெட்டர் கொடுங்க. செக் பண்ணி சப்மிட் கொடுங்க. இப்போ சப்மிட் கொடுத்தா அவங்களோட காலேஜ் வருது. அவங்க வார்னிங் கார்டு நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க, நிறைய பேர் எழுதிருப்பீங்களா? அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணும்போது கீழே உங்களுக்கு காட்ட முடியாது. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டான ஒரு செக் பாக்ஸ் காட்டணும். அதே மாதிரி நாங்கள் ஒரு 7 செக் பாக்ஸ் வச்சுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக டிக் கொடுத்தா தான் இது சப்மிட்டே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்னன்னா சூஸ் கரெக்ட் இயர் அப்டேட். நீங்கள் வந்து இப்போ கொடுக்கும்போது கரெக்ட் இயர் கொடுக்கணும். மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா அது ஆஃபீஸில் இருக்காங்கன்னா